கடுகு குணமுள்ளவர்களே உணர்வடைங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். ஒரு பாடலுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தை. அண்ணல் நீரல் ஓடிருந்தாலும்
மகிமையில் நான் உந்தன் வீட்டில் மகிழ்ந்து வாழ்வேன் என்றீரே. மகிமையில் நான் உந்தன் வீட்டில் மகிழ்ந்து வாழ்வேன் என்றீரே. உமையல்லாது இகத்திலும் நான் இமை பொழுதும் தனித்தேன். உமையல்லாது இகத்திலும் நான் இமை பொழுதும் தனித்தேன். ஈசனேவும் சேவைக்கு என்னை பூசையுடன் ஈந்தேனேயம். ஈசனேவும் சேவைக்கு என்னை பூசையுடன் ஈந்தேனே. உயிர் தந்த என்னை ஆட்கொண்ட நீர் தைரியம் தந்துமே நடத்திடும். உயிர் தந்த என்னை ஆட்கொண்ட நீர் தைரியம் தந்துமே நடத்திடும். ஈசனேவும் சேவைக்கு என்னை பூசையுடன் ஈந்தேனேயம். ஈசனேவும் சேவைக்கு என்னை பூசையுடன் ஈந்தேனே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு பரலோகத்தை நோக்கி என்ற தலைப்பில் நித்திய ஜீவனுக்கான காரணிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனை தேவன் எப்படி நீதிமானாக மாற்றி நீதிபரராக தேவன் நீதியின் பாதையை நடத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அது மிகப்பெரிய விஷயம். அதில் முடிந்த அளவுக்கு நம்ம தியானித்திருக்கிறோம். இப்படி நாம் தேவனால் நடத்தப்படும் போது முற்றிலுமாய் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் அடுத்த பாடமாக பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தேவனுக்கு நாம் செவி கொடுப்பது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் எப்பொழுதுமே செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பரிகாரி என்பது இங்கே சுகமளிக்கிறவர் என்று போடப்பட்டுள்ளது. எல்லா விஷயத்திலும் சுகமளிக்கிறவர். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்கிறார் என்றால், அங்கே அவர்களுக்கு ஒரு நீர்நிலையை மதுரமாக மாற்றுகிறார். ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? நான் தான் பரிகாரி. பரிகாரி என்று சொன்னால் சுகமளிக்கிறவர் என்பதையும் தாண்டி நாம் அதை யோசிக்க வேண்டும். தமிழில் அருமையாக பரிகாரி என்று போடப்பட்டிருக்கிறது. மற்ற இடத்தில் சுகமளிக்கிறவர் என்று போட்டாலும் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் அவர்தான் என்ற பொருளில் இங்கே தேவன் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த எல்லாவற்றிலும் நமக்கு பரிகாரம் செய்து கடைசியில் நம்மை கொண்டு போய் நித்திய வாசஸ்தலத்தில் சேர்ப்பதுதான் தேவனுடைய முக்கியமான நோக்கமாயிருக்கு. இந்த சித்தத்திற்காகவே, இதை நிறைவேற்றுவதற்காகவே தாம் பூமிக்கு வந்ததாக யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிவித்தார். ஆகவே தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயமாயிருக்கு. This is the most important aspect in Christian life. மிக மிக முக்கியமான, ஏன்னா இதுல தான் எல்லா விஷயமே இருக்கு. தேவன் யார் மூலமாக வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு குழந்தை வசனம் சொல்லுவதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசலாம். ஒருவர் ஒரு பாடலை பாடுவதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசலாம். அல்லது சாலையில் நீங்கள் செல்லும் போது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கலாம், ஒரு வாகனத்தில் வசனம் எழுதியிருக்கலாம். எதை கொண்டும் தேவனால் பேச முடியும். அது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் திட்டமிட்டிருந்தால் அவ்வாறு அவர் பேசுவார். அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கும் போது நீங்கள் வாசித்தீர்கள், கவனமாய் அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், சத்தத்தை.
அதற்கப்புறம் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவர் பார்வைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள், ஆர்டினன்சஸ், இந்த நியமங்கள் பார்த்து லாயரை கேட்டீங்கன்னா தெரியும் ஆர்டினன்ஸ்னா என்னன்னு ரொம்ப அருமையாக விளக்குவார். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். அப்ப பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சா எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா அதற்கப்புறம் அந்த சாபங்களை பற்றி சொல்லும் பொழுது அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த தேவன் வேறு வார்த்தைகளில் சொல்லுவார், அதை நான் இப்படி இணைத்து சொல்லுகிறேன். நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், ஆனால் கை கொள்ளாவிட்டால் எகிப்திற்கு வராத வாதை கூட வரும் என்ற அர்த்தத்தில் தேவன் அங்கே பேசுகிறார் உபாகமத்தில். ஆக தேவர் செவி கொடுத்தலை முக்கியமாக எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவரை நேசிக்க வேண்டும். லவ் ஹிம், லவ் காட். தேவனை நேசித்தால் தான் செவி கொடுக்கிறது. ஒரு பிள்ளை அப்பாவை நேசிச்சாதான் அப்பா சொல்ற வார்த்தையை கேட்பான். அப்ப தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் செவி கொடுக்கும். ஆகவே முழுமையாக, அதனாலதான் உன் தேவனாய் கர்த்தரை முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் என்றெல்லாம் வேதமே சொல்கிறது. நாம் அரைகுறையாக குறைவாக நேசித்து விடக்கூடாது. நேசித்தால் முழுவதுமாக நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் வேதத்திலே நமக்கு தேவன் ஆலோசனை கூறியிருக்கிறார். ஆகவே ஆனால் பல சமயங்களில் நாம் தேவனை விட வேறு யாரோ ஒருவரை, அது யாராக கூட இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யாரை நேசிக்கிறோமோ அது தேவனுக்கு விரோதமாக. இயேசு கிறிஸ்து அவ்வாறு கூறியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். யாரைக்கு தன்னை காட்டில் யாரையும் அந்த இடத்தில் வைத்தால் அப்படிப்பட்டவன் தனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், தனக்கு பாத்திரம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆதி தகப்பனை முதலாவதாக யாரை அதிகமாக நேசித்தாங்க பாருங்க. நேசித்தான், அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் ஆதாமை நோக்கி சொன்னார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. நீ யார் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும்? என் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும். மாறாக நீ என்ன செய்தால், என் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் வேண்டாம் என்று விலக்கின அந்த விருட்சத்தை, உன் கனியை நீ புசித்தாய். இதனாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று நீ வருத்தத்தோடு இதன் பலனை புசிப்பாய் என்று ஆதாமை பார்த்து அவர் சொன்னார். அப்போ அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், நல்லா கவனிங்க, அவனும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான், அவன் மனைவியும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். வேண்டாம் என்று அவன் மறுத்து அவன் சொல்லி இருந்தால் தேவன் கதையை மாற்றி இருப்பார் சரித்திரத்தை. இது வேதத்தில் பல இடங்களை பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆபிரகாமை பற்றி என்ன? சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். தேவன் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு யோசிக்க கூடாது, தேவன் கிட்ட போய் கேட்கணும். சாராய் பாருங்க, அப்ப கூட அவளால தெளிவா அதை சொல்ல முடியல. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும், பெர்ஹாப்ஸ், உறுதியா அவளால சொல்ல முடியல. உறுதியாக நமக்கு ஆசீர்வாதம் தருகிற தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் உறுதியே இல்லாமல் சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி நம்மால் நம்ப முடியும்? ஆனால் ஆபிரகாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை அவனும் உண்டாக்கி வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் கேட்கிறார், யார் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சரியாக அதை கடைபிடிக்கிறார் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? செவி கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை நன்றாக கவனித்து கேட்கிறவன் யார் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஏற்கனவே நம்ம வேற தலைப்பில் இதை நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது, என்னுடைய ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று. அதுதான் முதல் குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டோம். தேவனை விரும்ப வேண்டும் அல்லது நேசிக்க வேண்டும். இதை சங்கீதம் 81:11 ஆண்டவர் கூறுகிறார். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை அந்த வசனத்தின் 2வது பகுதியில் தேவன் தெரிவிக்கிறார். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, விரும்பினா தானே செவி கொடுப்பாங்க. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள் என்று அடுத்த வசனத்தில். அதனால்தான் 13ஆம் வசனத்தில் சொல்லும் போது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு நம்முடைய நன்மைக்காகத்தான் அதை சொல்லுகிறார் என்பதை அவரே அங்கே திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். 14ஆம் வசனத்தில், அவர்கள் அப்படி செய்தால் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று நமக்கு தரப்போகிற வெற்றியை குறித்து அவர் சொல்லுகிறார்.
ஒரே ஒரு காரியம் தான், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிரும், என் வழிகளில் நடந்தால் நலமாயிரும். தேவனை நேசிக்கிறவன் தேவனை எதிர்கேள்வி கேட்க மாட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனை நேசிக்கிறவன் கட்டாயமாக தேவனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். என்ன சொன்னாலும் செய்வான். பவுலுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, இந்த கச்சை உடையவனை என்ன செய்வார்கள், கட்டுவார்கள் என்று சிறைப்படுத்துவார்கள் என்றுதான் சொன்னான். தேவன் அங்க போக வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவனுடைய முடிவு. அவன் சொன்னான், நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொன்னான். தேவன் சொல்லி இருந்தால் போக மாட்டான், போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இப்படி கட்டுவார்கள் என்று தேவன் வெளிப்படுத்தினார். அப்படியும் அவன் என்ன செய்தான், நான் போவேன், என் தேவனுக்காக தான் போகிறேன், தேவன் வேண்டாம் என்று சொன்னால் நான் போக மாட்டேன். அப்போ தேவன் அதைத்தான் அவன் குணப்படும் போதே, அவன் கர்த்தருக்குள் வரும்போதே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டான். அப்போ தேவனை நேசிக்கிறவன் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்க மாட்டான். அப்படி கேட்பது தப்பு என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அதை விட கூடுதலாக நேசிப்பதின் உச்சகட்டம் என்ன, நான் என்ன உமக்கு தரட்டும் அதை சொல்லும் என்று தேவனை பார்த்து தேவனுடைய விருப்பத்தை கேட்பான். அப்படி அவருடைய விருப்பத்தை கேட்டு நடக்கிறவனுடைய விருப்பத்தை அவர் கேட்டு நடப்பார் என்று வேதம் கூறுகிறது. 145ஆம் சங்கீதத்தில் அதை 19ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இரண்டாவதாக, அப்படி நேசிக்கிறவர்கள் அவர் சொல்வதை கேட்பார்கள். செவி கொடுங்கள், லிசன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வேதத்துல எல்லா இடத்தையும் சுருக்கி ஒரே இடத்துல ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார். அதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார், சவுலை பார்த்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பழைய ஏற்பாட்டிலே இந்த கேள்வி எழுப்புகிறது. பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல என்பதை குறித்து சொல்லுகிறார். இதை விட அது பிரியமானதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு பலிகளுமே பிரியமே இல்லை என்று வேதம் சங்கீதம் 40லும் 51லும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அது இந்த காலத்தில் சொல்ல போனா ஆராதனை, காணிக்கை கொடுக்கறது, என்னென்னலாம் செய்யறது, சபை கட்டுற உதவி செய்யறது, என்னென்ன வேலை என்ன முடியும் அத்தனையும் பண்ணு, தலைகளா என்ன பண்ணினாலும் வசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் அது எந்த பாவத்திற்கு சமமாய் இருக்கிறது என்பதை அடுத்த வசனத்தில் கூறுகிறார். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு முரட்டாட்டம். என்ன வசனம் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன வசனம் காட்டினாலும் தெரியும், எத்தனை வசனத்தை காட்டினாலும் தெரியும், கேட்கிற மாதிரி தெரியல. அப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக வருகையில் எடுக்கப்பட முடியாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுதாங்க, அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்காது. விக்கிரகாராதனைக்கு இது பண்ணுகிறவன் எங்கே போவான் நித்தியத்துல என்று சொல்லிவிட்டு சவுலை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். நம்மையே தம்முடைய ரத்தத்தினால் கழுவி இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசைகள் ஆக்கி இருக்கிறார் என்று குதித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ஒழுங்காக இல்லப்பட்டால் ராஜா என்ற நிலைமையிலிருந்து தள்ளுவார் என்பதை விளங்கிக் கொள்ள அவரோடு ஆளுகையெல்லாம் செய்ய முடியும். தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே தம்முடைய குமாரனை வைத்துதான் எதையுமே செய்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆதியா முதலாம் அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுகிறார். அவரை கொண்டுதான் எல்லாவற்றையுமே தேவன் செய்கிறார். அவர்தான் எல்லாவற்றிற்கும் அவருக்கு மூலமாக ஆதியாக செயல்பட்டார் என்பதை நமக்கு தெரியும். அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அனுப்புகிறார். நான் அவரைத்தான் அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டு வரும்போதே, எகிப்திலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கும் போதே அவர் என்ன செய்கிறார், அதை பற்றி சொல்லுகிறார். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அங்கே அதை இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கும். அதற்கு அடுத்த வசனத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. எங்க வந்து முடிக்கிறார் பாருங்க, அவர் யெகோவா என்கிற நாமம் அவருக்குள் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று அடுத்த வசனத்தில் கூறுகிறார். அப்போ தேவனுடைய குமாரனுக்கு நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்தோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை சொன்னார். யோவான் 12:44 என்று நினைக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து தெரிவித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த விஷயத்தை தேவன் சொல்லி தொடர்ந்துமே மோசேக்கு ஆவியானவரோட வெளிப்பாடு இருந்தபடினா, முன்னாலே உனக்கு உன்னோடு கூட என்னுடைய தூதனானவரை அனுப்புகிறேன் என்று சொன்ன தேவன், அதற்கப்புறம் இந்த தூதனானவரைத்தான் தேவன் கொண்டு வருவார் என்று அந்த வெளிப்பாடு, அதாவது இன்னும் சொல்ல போனால் அதை வேறு மோடிலே திருவாளர் மோசேக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இதை உபாகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே தெரிவிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் தம்முடைய குமாரனை எப்படி அனுப்புகிறார்? அவருடைய தீர்க்கதரிசி என்ற அனுபவத்திலும் அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே அங்கே மோசே தெரிவித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்வதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பேதுரு அதை பற்றி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஸ்தேவான் அதை பற்றி சொல்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்போ அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக என்று தேவன் சொன்னதை பார்ப்போம். அதே உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலேயே தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். உன்னை அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உபாகமம் 18:18, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களுக்கு எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காரியங்களை கற்றுத்தருகிறார் என்று இங்கே சொல்லுகிறார். அப்படி அவர் கற்றுத்தருகிறதை நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என் நாமத்தினாலே, அதாவது யெகோவா என்ற நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். எத்தனை வருஷத்துக்கு மேல் எழுதி நிற்பார். என் நாமத்தினால் அவர் சொல்லும் என் வார்த்தைகள் என்று சொன்னார். அதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவர்களுடையதாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். யூதர்கள் செவி கொடுக்கவில்லை. அது தேவனுடைய வார்த்தைகளாகவே விளைத்துக் கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளாகத்தான் யோசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் சரியாகத்தான் இருக்கும், ஏனென்றால் அவர் பேசுவதே தேவனுடைய வார்த்தை, அவரே தேவனுடைய வார்த்தை தான். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், நேசித்து செவி கொடுத்து வாழ வேண்டும், அவருக்கு பிழைத்திருக்க வேண்டும். முதலாவதாக நேசியுங்கள், லவ். இரண்டாவதாக செவி கொடுங்கள், லீசன். மூன்றாவதாக லீவ், பிழைத்திருங்கள். அப்ப பாருங்க, அதுல உபாகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு, நல்லா வாழ்றதுக்காக உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படியே செய்ய சாவதானமாயிரு, ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இரு. அப்படி செய்தால் தேவன் எவ்வாறு உயர்த்துவார் என்பதை உபாகம் 28ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போதே தேவன் சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ தேவன் உயர்த்துவார் என்பதை எவ்வாறு இங்கே தெரிவிக்கிறார் பாருங்க. அதுக்கான நிபந்தனைகளை பார்க்க வேண்டும். கட்டளையின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும், நிஜமாகவே கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் போது, அப்படி செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் சொல்றதுக்கு முன்னாலே இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார் பாத்தீங்களா, சொல்ல போற எல்லா ஆசீர்வாதம் உண்மையிலதான் அப்படின்ற. செவி கொடுக்கலினா சொல்ல போற எல்லா சாபமும் உண்மையிலதான். அதை அவர் சொல்ல தவறவில்லை. அதை 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாய் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயா. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு வலிக்கும். மோசே எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இப்படி செவி கொடுத்தால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் நடக்கும், இப்படி செவி கொடுக்காவிட்டால் பின்வரும் அபத்தங்கள் நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு மனசு இருந்தா போதும், மனம் இருந்தால் செவி கொடுப்போம். இதை ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் பொருத்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்த வசனத்துல மாட்டோம் என்று நீங்க சொன்னீங்கன்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று அடுத்த வசனத்தில் கூறுகிறார்.
மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். அப்ப முதலாவதாக தேவனை நேசிப்பதிலே இன்னும் அதிகமாய் நேசிப்போம். நேசிப்பதனுடைய முக்கியமான விஷயம் என்ன? நேசிப்பதென்றால் அதனோட அடையாளம் என்ன? இரண்டாவதாக அவருக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவோம். மூன்றாவதாக இம்மையிலும் சகல நல்லொழுக்கத்தோடும் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக தேவ பக்தியோடு கூட அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுவோம். அது ஒன்று. மறுமையிலும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம் என்பதை வேதாகமம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவேதான் உபாகம் 30ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களில் மோசே இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உண்மை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் தியானித்த வசனங்களின் கூட அதிகமாய் நேசிக்கவும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் உமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்வை வாழவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இருப்பதால் துதிகன மகிமை யாவும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட. ஆமென். பாஸ்டர் மணி அவர்கள் ஆசீர்வாதம். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வியாழக்கிழமை நாம் காலையில் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும். God bless you. Thank you, brother. Thank you.